இவளையே செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துரு. ஓகே டாட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் வந்தது கிடையாது. நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. அதே சமயம் நீங்க திறமையை மதிக்கிற பெரிய இடத்துல இருக்கீங்க. ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சோ அவங்க உடம்புல இருக்கிற குறைய வச்சோ அவங்க தகுதியை எடை போடுறாதீங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் அதிகமா படிச்சதில்ல, படிச்சவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. நான் வரேன் சார். என் ஆபீஸ்க்கு வந்து எனக்கே ஆர்டர் போட்டு வேலையை வாங்கிட்டு போறியா? இவ இங்க எப்படி சர்வே பண்றான்னு நானும் பாக்குறேன். இவள தகுதியே இல்லாதவன துரத்தி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. அண்ணி, அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க மட்டும் இங்க வரலனா கண்டிப்பா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது அண்ணி. நானும் மனசால ரொம்ப உடைஞ்சு போயிருப்பேன் அண்ணி. ஏ ரம்யா, இப்பவும் இது உன் திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைச்ச வேலைதான். விளக்கு எரியலனா தூண்டி விடுற மாதிரி ஒரு சின்ன உதவியா இருந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் இங்க நடந்ததெல்லாம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். வேலை கிடைச்ச சந்தோஷமான விஷயத்த மட்டும் சொல்லு. வா போலாம். சரிங்க அண்ணி. கௌதம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? என்னடா பண்ற? படம் வரையறேன். டிராயிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமான்னு தெரியல, ஆனா பிடிக்கும். டேய், என்னடா பதில் இது? என்ன வரைஞ்சிருக்க? காமி பார்க்கலாம். டேய், சூப்பர்டா. இது உங்க அம்மா தானே? உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அதான் உங்களை வரைஞ்சிருக்கியா? ஆமா. ஏன் உனக்கு அப்பாவை பிடிக்காதா? பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அவரை பார்த்ததே இல்ல. நீ என்னடா சொல்ற? ஆமா, எங்க அப்பா மிலிட்டரியில இருக்காரு. அவர் இன்னும் வரவே இல்ல. ஒரு லீவு கூட வரலையா? இல்ல. அம்மாவும் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா அப்பா வரவே இல்லை. ஆனாலும் எங்க அம்மா சூப்பரா பார்த்துப்பாங்க. அதனாலதான் எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே அவங்க ரொம்ப ஸ்வீட் தான். அன்னைக்கு அவங்க என்கிட்ட வந்து நின்னதுமே நான் பயந்துட்டேன். திட்டி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ரொம்ப சாஃப்டா பேசினாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எனக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். உனக்கு யார பிடிக்கும்? எனக்கு எங்க டாடியை தான் ரொம்ப பிடிக்கும். நான் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம உடனே வாங்கி கொடுத்துருவாரு. உனக்கு அம்மா பிடிக்காதா? அவங்க தான் இல்லையே. செத்துட்டாங்களா? இல்ல, தூரமா போயிட்டாங்க. நான் பிறந்ததுமே என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. உன்னை தேடி வரவே இல்லையா? வரல. வந்தா கேட்கணும், ஏமா விட்டுட்டு போனீங்கன்னு. ஆனா எங்க டாடி எனக்கு எந்த குறையும் இல்லாம அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா பாத்துக்கிட்டாரு. அதுதான், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கும் உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அவர் என்ன தொட்டு பேசுறப்போ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. நல்ல டாடி. சரி, இந்தா. இந்தா, நீ வச்சுக்கோ. எனக்கா? உனக்கு தான் அம்மா இல்லல, இத நீ வச்சுக்கோ. அப்போ உனக்கு வேண்டாமா? அவங்க தான் என் கூடவே இருக்காங்களே. உனக்கு தான் எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல, வச்சுக்கோ. உனக்கும் தான் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு கொடுக்க எங்க அப்பா போட்டோவை வரைய தெரியாதே. இரு, அவர் உனக்காக கொடுத்து விட்ட சாக்லேட் இருக்கு. இந்தா வச்சுக்கோ. தேங்க்ஸ். இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் வேணாம். சரி.
சரி சரி, மதி வரா. நம்ம பேசுறத பார்த்தா திட்டுவா. நான் வரேன். ஓகே, பாய். பாய். டேய், அவ எனக்கு எனிமினா உனக்கும் எனிமி தான்டா. அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காது சரியா? எப்பவும் அமைதியா தானே இருப்ப, அத மட்டும் பாரு. திரும்ப அவகிட்ட நீ பேசுறத பார்த்தேன். அது என்ன கையில? ஒன்றும் இல்லை. என்ன மறைக்கிற? காட்டு. எதுக்கு மறைக்கிற? காமி அத. யாரு? அவ கொடுத்தாளா? கீழே போடு. மாட்டேன். அவ எனக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அவ யார் உனக்கு கொடுக்க? என் ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? ஏன் கூட சண்டை போட்டுவ, உனக்கு எப்படி ஃப்ரெண்டாவா? உன் கூட சேர்ந்துட்டு என்ன ஜெயிக்க பாக்குறா. அத குடுறா. கொடுக்க மாட்டேன். குடுடா அத. எந்திரிச்சு கிளாஸ்க்கு வா. ஏ வினோ, ம்? என்ன கடையில இருக்க வேண்டியவ இன்டர்வியூக்கு போனவளை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏண்டி, உங்க அண்ணி அமைதியா இருக்கா, நீயாவது சொல்லண்டி, என்ன ஆச்சு? ரம்யா, உள்ள போ. சரிங்க அண்ணி. ஏ ரம்யா, என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. அம்மா, அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு.